வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கு 5 கிரகங்களோடு இணைந்து 6வது கிரகமாக இணைய இருக்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரித்தவர் தற்போது மார்ச் மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ராகு புதன் சுக்கிரனோடு இணைகிறார். அதே இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானும் சந்திரனும் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இதனால 5 கிரகங்களோடு இணையும் சூரியனால் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவராவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே இந்த மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரியன் பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த சூரிய பகவானை வழிபடும் விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். இப்படி சூரிய பகவானை நாம் வழிபடுவதன் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் நீடிக்கும், கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது, முகத்தில் வசீகரம் உண்டாகும், சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரிகள் அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அது மட்டும் இல்லாமல் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு முக்கிய கிரகங்களான சூரியன், சனி மற்றும் சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டங்களில் பணவரவு என்பது தாராளமாக இருப்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. வீண் அலைச்சலும் முயற்சிகளும் தோல்வியும் உடல் ஆரோக்கியத்தை குறைக்குங்க, கவலை அளிக்கும், மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. கூடுமான வரைக்கும் தனுசு ராசினியர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது
அவசியங்க. மருத்துவ செலவுகள்ல இருந்த பண விரயங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய நியாயமான போக்கு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட கடமைகள்ல உற்சாகத்தை அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது. காரணமே இல்லாமல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், ஊக்கத்தொகை ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில சஞ்சரிப்பதால விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குது. பலருக்கு சொந்த கட்டிடத்திற்கு வியாபாரத்தை மாற்ற வாய்ப்புகள் உருவாகுங்க. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த சூரியனுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. அதனால் உங்களுக்கு பாடங்கள்ல மனம் ஈடுபடுங்க. படிக்க உட்கார்ந்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிட்ட நிலை மாறி இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. தேவையற்ற குடும்ப கவலைகள் உங்களுடைய மனதை பாதிக்கும். பாடங்களை மனதை செலுத்த முயற்சி செய்வது நல்லது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு மற்றும் குரு ஆகிய 3 கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகளின் போது உங்களுடைய உடல் நலனில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. வயல் பணிகளில் விழிப்புடன் இருப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு ருணஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரநாள் மற்றும் நன்மைகள் கிடைக்க இருக்குது. குடும்ப பராமரிப்பு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.